சிவா திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் குடியாத்தம் தாமோதரன். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோயில் திருவலஞ்சுழி வலஞ்சுழிநாதர் கோயில். சுவாமி மலை அருகில் இருக்கு. இல்லை வெள்ளை விநாயகர் ஃபேமஸ்ஸு. காவிரி தென்கரை பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் 25வது தலமாக திருவலஞ்சுழி விளங்குகிறது. அம்பாள் பெரிய நாயகியின் சந்நிதி இறைவன் சந்நிதிக்கு வலதுபுறம் அமைந்துள்ளது. இத்தகைய அமைப்புள்ள தலங்கள் திருமணத் தலங்கள் என அழைக்கப்படுகின்றன. அவ்வகையில் இத்தலம் ஒரு திருமண பிரார்த்தனை தலமாக கருதப்படுகிறது. திருமணத் தலமாக இருந்தாலும் சிறப்பு பெற்ற ஸ்வேத விநாயகர் சந்நிதி இருப்பதால் இத்தலம் மேலும் சிறப்பு பெறுகிறது. இறைவன் பெயர் கற்பகநாதீஸ்வரர், வலஞ்சுழிநாதர், கபர்தீஸ்வரர். இறைவி பெயர் பெரிய நாயகி, பிருகன் நாயகி. இத்தலத்துக்கு திருநாவுக்கரசர் பதிகம் 1, திருஞான சம்பந்தர் பதிகம் 3 என மொத்தம் 4 பதிகங்கள் உள்ளன. கும்பகோணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில், சுவாமிமலையிலிருந்து 1 கிலோமீட்டரில் தஞ்சாவூர் பாபநாசம் போகிற ரூட்டில் இந்த கோயில் இருக்குது. கோயில் பார்த்திங்கன்னா காலைல 6லேருந்து மதியம் 12 வரைக்கும், சாயங்காலம் 4லேருந்து நைட்டு 8 வரைக்கும் இருக்குது. தல வரலாறு பார்த்திங்கன்னா, காவிரி நதி வளமாக சுழித்து செல்லும் இடத்தில் அமைந்துள்ளதால் இத்தலம் திருவலஞ்சுழி என்று பெயர் பெற்றது. அவ்வாறு வளம் சுழித்து சென்ற காவிரியிலிருந்து வெளிப்பட்ட ஆதிசேஷனால் ஒரு பெரிய பிளத்துவாரம் பள்ளம் ஏற்பட்டது. பாய்ந்து வந்த காவிரி ஆறு ஆதிசேஷன் வெளிப்பட்ட பள்ளத்தில் பாய்ந்து பாதாளத்தில் இறங்கிவிட்டது. அது கண்ட சோழ மன்னன் கவலையுற்று திகைத்தபோது அசரீரியாக இறைவன் தோன்றி, மன்னனோ மகரிஷியோ இறங்கி அப்பாதாளத்தில் பலியிட்டு கொண்டால் அந்த துவாரம் அந்த பள்ளம் மூடிக்கொள்ளும். அப்போது காவிரி வெளிப்படும் என்று அருளினார். அதை கேட்ட மன்னன் கோட்டையூர் என்ற ஊரில் ஏரண்டம் என்னும் கொட்டைச் செடிகள் அடர்ந்து வளர்ந்துள்ள இடத்தில் தவம் செய்த ஏரண்ட முனிவரிடம் சென்று அசரீரி சொன்ன செய்தியை சொன்னான். இதை கேட்ட ஏரண்ட முனிவர் நாட்டுக்காக தியாகம் செய்ய முன்வந்தார். அவர் அந்த பிளதுவாரத்தில் இறங்கி தன்னை பலி கொடுக்கவும் பள்ளம் மூடிக்கொள்ள காவிரி வெளிப்பட்டாள். ஏரண்ட முனிவருக்கு இக்கோயிலில் சிலை இருக்கிறது. இன்றும் மகா சிவராத்திரி நாளில் 4 ஜாமங்களிலும் ஆதிசேஷன் வெளிப்பட்டு திருவலஞ்சுழி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், நாகைக்கோரணம் என்னும் தலங்களில் வழிபடுவதாக செய்திகள் உள்ளன. இதில் ஸ்வேத விநாயகர் திருவலஞ்சுழியில் உள்ள தல விநாயகர் ஸ்வேத விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். தேவர்கள் திருப்பார்கடலை கடைய தொடங்கும் முன் விநாயகர் பூஜை செய்ய மறந்தார்கள். அதனால்தான் ஆழகால விஷம் பார்க்கடலில் இருந்து வெளிவந்தது. இதனால் அவதிகளுக்கான தேவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து அந்த வேளையில் விநாயகரை ஆவாகனம் செய்ய வேறு ஏதும் இல்லா நிலையில் பொங்கி வந்த கடல் நுரையை பிடித்து பிள்ளையாரை உருவாக்கி பூஜை செய்தனர். அதன் பின் விநாயகர் அருளால் எடுத்த காரியம் பூர்த்தியடைந்து அமுதம் பெற்றார்கள். அந்த விநாயகர் மூர்த்தியை பிரதிஷ்டை செய்ய திருவலஞ்சுழியை ஏற்ற இடம் என இங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இந்திரன் ஒரு கோயிலும் கட்டினான். இன்றும் அந்த கோயிலில் இந்திரன் பூஜித்த அந்த விநாயகர் மூர்த்தி அருள் பாலிக்கிறார். அத்துடன் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்றும் தேவேந்திரன் விநாயகரை வழிபட்டு செல்வதாக ஐதீகம். தேவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த விநாயகர் தான் திருவலஞ்சுழியில் உள்ள ஸ்வேத விநாயகர். கடல் நுரையால் ஆனதால் மற்ற ஆலயங்களில் நடப்பது போன்ற அபிஷேகம் இவருக்கு இங்கே இல்லை. சுமார் 10 அங்குல உயரமே உள்ள இந்த வெள்ளை பிள்ளையாருக்கு புனுகு மட்டும் சாத்துவார்கள். மேலும் பச்சை கற்பூரத்தை குறிப்பிட்ட பக்குவத்தில் அரைத்து அதை இந்த விநாயகரின் திருமேனியை தொடாமல் அவர் மேல் தூவி விடுவார்கள் அர்ச்சகர்கள். இதனால் இந்த விநாயகர் தீண்டா திருமேனி ஆவார். விநாயகர் துதிக்கை வலப்பக்கம் சுழித்துள்ளதால் திருவலஞ்சுழி என இத்தலம் பெயர் பெற்றதென்றும் கூறுவர். திருவிடைமருதூருக்குரிய பரிவார தலங்களுள் திருவலஞ்சுழி விநாயகருக்குரிய தலமாகும். இத்தலத்திலுள்ள கற்பகநாதேஸ்வரர் கோயில் ஒரு பெரிய கோயில். கிழக்கு நோக்கி உள்ள 5 நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் விளங்குகிறது. கோபுர வாயில் கடந்து நீண்ட வழியை சென்று 3 நிலை கோபுரத்தை அடையலாம். அம்பாள் பெரிய நாயகியின் சன்னதி இறைவன் சன்னதிக்கு வலதுபுறம் அமைந்துள்ளது. இத்தகைய அமைப்புள்ள தலங்கள் திருமணத் தலங்கள் என அழைக்கப்படுகின்றன. இறைவனுக்கும் இறைவிக்கும் உள்ள தனித்தனி சன்னதிகள் போக அஷ்டபுஜ மகாகாளிக்கும் வெளிப்பிரகாரத்தில் பைரவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இங்குள்ள அஷ்டபுஜ காளி சிறப்பு வாய்ந்த மூர்த்தம்.
ராஜராஜ சோழன் இக்காளியை வழிபட்ட பிறகுதான் போருக்கு புறப்பட்டு செல்வதாக வழக்கமாக கொண்டிருந்தான். வெற்றிகள் பல பெற்றான் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள பைரவமூர்த்தி மிகவும் உக்கிரம் வாய்ந்தவராகவும் விளங்கியமையால் அதை தணிப்பதற்காக சிறிது பின்னப்படுவதற்காக சொல்லப்படுகிறது. சனீஸ்வரருக்கும் இவ்வாலயத்தில் தனி சன்னதி உள்ளது. இத்தலம் ஒரு திருப்புகழ் தலம். இங்கு உள்பிரகாரத்தில் உள்ள முருகப்பெருமான் 6 திருமுகங்களும் 12 கரங்களும் கொண்டு மயில் மீது அமர்ந்து கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். தேவியர் இருவரும் அருகில் நிற்கின்றனர். திருப்புகழில் இத்தல முருகர் மீது ஒரு பாடல் உள்ளது. கடல் நுரையால் செய்யப்பட்ட இந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தியை சுவேத விநாயகர் என்ற வெள்ளைப்பிள்ளையார் ஆவார். இவரே இத்தலத்தின் சிறப்பு மூர்த்தி ஆவார். இப்பிள்ளையார் உள்ள மண்டபம் இந்திரனால் அமைக்கப்பட்டது என்று புராணங்கள் கூறுகின்றன. சித்திர தூண்களும் கல் குத்து விளக்கும் கொண்ட அழகான மண்டபமாக இது விளங்குகிறது. இச்சன்னதியில் உள்ள கருங்கல் நுணுக்கமான சிற்ப வேலைகளுடன் திகழ்கிறது. இத்தலம் திருமுறை தலம் என்பதை விட வெள்ளை விநாயகர் தலம் என்ற பெயரிலே மிகவும் பிரசித்தி பெற்றுள்ளது. இத்தலத்தின் தீர்த்தங்களான காவிரி, அரசலாறு, ஜடாதீர்த்தம் ஆகியவும் தலமரமாக வில்வ மரமும் உள்ளது. ஏரண்ட முனிவர், ஆதிசேஷன், உமையம்மை, இந்திரன், திருமால், பிரம்மர் ஆகியோர் வழிபட்ட தலம் என்ற பெருமையும் இத்திருவலஞ்சொலிக்கு உண்டு. இத்தலத்தினுடைய முக்கியமான சிறப்பு பார்த்தீங்கன்னா, இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். விநாயகர் பார்க்கடலில் உள்ள அமுதமயமான கடல் நுரையினால் உருவானதால் சுவேத விநாயகர் பெயர் பெற்றார். ஆதிசேஷன் வெளிப்பட்ட பள்ளத்தில் காவிரி ஆறு பாய்ந்து பிளத்தினுள் அழுந்தியது. ஏரண்ட முனிவர் அப்பிளத்தினுள் இறங்க காவிரி வெளிவந்து வளமாய் சுழித்து கொண்டு சென்ற காரணத்தால் இப்பெயர் பெற்றது. சுவேத விநாயகர் பாற்கடல் நுரையினால் செய்யப்பட்டவர் என்பதால் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. முருகனுக்கு 6 படை வீடு இருப்பது போல் விநாயகருக்கு இந்தியா முழுவதும் 10 படை வீடுகள் உள்ளன. அதில் இத்தலம் ஒரு படை வீடு என்பது சிறப்பு. இங்குள்ள விநாயகர் வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கிறார் என்பது மிகவும் சிறப்பு. அந்த 10 கோயிலில் முக்கியமான விநாயகர் கோயில் 10 கோயிலில் தமிழ்நாட்டில் இருக்குது ஒரே கோயில் தான். அந்த 10 தலத்துலேயும் இதுதான் முதல் ஸ்தலம். ஸோ இந்த கோயிலை எல்லாரும் போயிட்டு தரிசனம் செய்யுங்க. வர 4ஆம் தேதி இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. மகாவிஷ்ணுவின் நேத்திர கமலங்களிலிருந்து தோன்றிய இந்திரதேவி எனப்படும் கமலா அம்பாளையும், பிரம்மாவின் வாக்கிலிருந்து தோன்றிய புத்தி தேவி எனப்படும் வாணியையும் திருவலஞ்சொலிநாதர் கோயிலில் வைத்து சுவேத விநாயகர் திருமணம் செய்து கொண்டார். எனவே திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் சுவேத விநாயகர் பெருமானை வழிபட்டு வர எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறும் என்பது நம்பிக்கை. இந்திரன் வழிபட்ட தலம் மகாவிஷ்ணு மார்கழி மாத சஷ்டி திதியில் இத்தலத்தில் உள்ள வெள்ளை விநாயகரை நேரில் வந்து வழிபட்டதாகவும் புராணங்கள் இருக்கின்றன. இப்போவும் ஒவ்வொரு அந்த மாதிரி மார்கழி மாத சஷ்டிக்கு இந்திரன் இங்கே வழிபடுறதா ஐதீகம் இருக்குது. ராஜராஜ சோழன் போருக்கு போகும்போதெல்லாம் தன்னுடைய இஷ்ட தெய்வங்களில் ஒன்றான வெள்ளை விநாயகரை வழிபட்ட பின்னர் தான் போருக்கு சென்று வெற்றி வாகை சூடி வந்ததாக இத்தலத்தில் உள்ள கல்வெட்டுகள் கூறுகின்றன. அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த காளியம்மனையும் அவருடைய வாளை வச்சு இங்கே தான் வணங்கிட்டு போவார் போருக்கு ஸ்டார்ட் பண்ணுறது போகும்போது. இதர தலங்களில் விநாயகரின் 2 தந்தங்களில் ஒன்று மட்டும் கூர்மையாக இருக்கும், மற்றொன்று பாதி உடைந்த நிலையில் காணப்படும். ஆனால் இந்த தலத்தில் 2 தந்தங்களும் கூர்மையானதாக காட்சியளிக்கின்றன. இத்தலம் ஒரு திருப்புகழ் தலம். இங்கு உள் பிரகாரத்தில் உள்ள முருகப்பெருமான் 6 திருமுகங்களும் 12 கரங்களும் கொண்டு மயில் மீது அமர்ந்து கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். தேவியர் இருவரும் அருகில் நிற்கின்றனர். திருப்புகழில் இத்தல முருகர் மீது ஒரு பாடல் உள்ளது. இத்தலத்தின் தீர்த்தங்களான காவிரி, அரசலாறு, ஜடாதீர்த்தம் ஆகியவை தலமரமாக வில்வ மரமும் உள்ளது. வெள்ளை விநாயகருக்கு அருகிலேயே சேஸ்திரபாலர் கோயில் உள்ளது. சேஸ்திரபாலர் என்றால் பைரவரையே குறிக்கும். சேஸ்திரபாலர் பூஜையை விட சிறந்த பூஜை இல்லை என்கின்றன ஆகமங்கள். இத்தகைய சேஸ்திரபாலருக்கு தனி ஆலயம் எடுத்து வழிபட்டார் சோழமாதேவி. ராஜராஜ சோழனின் பட்டத்து ராணியான உலகமாதேவி எனும் தந்தி சக்தி இந்த சேஸ்திரபாலர் கோயிலை எழுப்பியதாக கல்வெட்டு கூறுகிறது. இங்கு அஷ்டபுஜ காளி திருவடிவம் சிறப்புமிக்கது. இவளை ஏகவீரி என்ற கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. பிடாரி ஏகவீரி என்றும் குறிக்கின்றன கல்வெட்டுகள். ராஜராஜனும் அவர் மைந்தன் ராஜேந்திரனும் போருக்கு கிளம்பும் முன் இந்த மாகாளியின் சன்னதியில் தங்களின் வாள், வேல் போன்ற ஆயுதங்களை வைத்து வழிபட்டு இவளிடம் உத்தரவு பெற்ற பிறகு போருக்கு புறப்படுவார்கள். இவளின் திருவருளால் வெற்றி மேல் வெற்றியை குவித்தார்கள் என்றும் வரலாறு கூறுகிறது.
மேலும் இந்த கோயிலை பற்றி தலைப்பெருமை பார்த்தீங்கன்னா, சிறுவனாக வந்த சிவன் தேவேந்திரன் அகல்யால் ஏற்பட்ட சாபத்தை போக்கிக் கொள்ளும் பொருட்டு விநாயகரை கையில் எடுத்துக்கொண்டு பூலோகத்தில் உள்ள சிவத்தலங்களை தரிசனம் செய்துவிட்டு இத்தலத்திற்கு வந்தடைந்தார். அப்போது ஸ்வேத விநாயகர் இந்த தலத்திலேயே தங்க விருப்பம் கொண்டு சிவனை வேண்டினார். எனவே இத்தலத்து சிவன் ஒரு சிறுவன் வடிவில் இந்திரன் முன்பு வந்தார். இந்திரன் சிறுவனிடம் விநாயகர் இருந்த பெட்டியை சிறுவன் கையில் கொடுத்து, நான் சிவபெருமானை வழிபட்டு வரும் வரை கையில் வைத்திரு என்று கூறி சென்றார். சிறுவனாக வந்த சிவன் இந்திரன் சென்ற பிறகு விநாயகரை தரையில் வைத்துவிட்டு மறைந்தார். இந்திரன் சிவனை வணங்கிவிட்டு திரும்பி வந்தார். சிறுவனை காணாது தேடி அலைந்த அவன் பலிபீடத்தின் அடியில் விநாயகர் இருந்ததைக் கண்டு கையில் எடுக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. எனவே விநாயகர் இருக்கும் இடத்தை சுற்றிலும் விஸ்வகர்மாவை கொண்டு இந்திர ரதம் செய்து இந்திரலோகம் இழுத்துச் செல்ல முயன்றான். அப்போது விநாயகர் அசரீரியாக தோன்றி, நீ வருடம் ஒரு முறை சதுர்த்தி என்று வந்து எம்மை பூஜை செய்தால் வருடம் முழுவதும் பூஜை செய்த பயனை அடைவாய் என்று கூறினார். இந்திரனும் மனமகிழ்ந்து அதன்படி வருடந்தோறும் ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி அன்று இங்கு வந்து விநாயகரை பூஜை செய்து அருள் பெற்று செல்வதாக புராணங்கள் கூறுகின்றன. கற்பூர அபிஷேகம் சுவேத விநாயகர் பார்க்கடல் நுரையினால் செய்யப்பட்டவர் என்பதால் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. வஸ்திரம், சந்தனம், புஷ்பம் ஆகியவைகளும் சாத்தப்படுவதில்லை. அபிஷேகத்திற்கு பதிலாக அந்த பச்சை கற்பூரம் பொடியை மட்டும்தான் தூவுறாங்க. திருமேனியை கைப்படாமல் தூவப்பட்டு வருகிறது. சிறப்பம்சம் முருகனுக்கு அறுபடை வீடு இருப்பது போல் விநாயகருக்கு இந்தியா முழுவதும் 10 படை வீடுகள் உள்ளன. அதில் இத்தலமும் ஒருபடை வீடு என்பது சிறப்பு. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்க. நம்ம சுவாமிமலை முருகர் கோயிலுக்கு எப்படியும் போவீங்க நிறைய பேர். அங்கேருந்து 1 கிலோமீட்டரில் தான் இந்த கோயில் இருக்குது, திருவலஞ்சொலின்னு சொல்லிட்டு. தஞ்சாவூர் ரூட் அது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலில் வந்து அப்பர் சன்மார்க்க உழவாரப்பணி அறக்கட்டளை சார்பாக உழவாரப்பணி செஞ்ச பாக்கியம் நமக்கு கிடச்சிது. இந்த கோயில் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச வேலைகளை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். அதே போல் அருகில் இருக்கிற எல்லா கோயிலும் நம்ம உழவாரப்பணி செய்வோம். எல்லாருமே அவங்கவுங்க கோயில் இருக்கிற இடத்த கோயிலை சுத்தமாக வச்சுங்க. உழவாரப்பணி செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நம்ம கோயிலில் வேண்டிப்போம், இது நடந்துச்சுன்னா இதை செய்கிறேன், உண்டியில் காசு போடுறேன், அதை பண்ணுறேன்னு சொல்கிறது பதில் கோயிலில் வேலை செய்கிறேன், பெருக்கிறேன், கோயிலை சுத்தமாக துடைச்சி வைக்கிறேன், அது மாதிரி வேண்டிங்க. கோயிலும் சுத்தமாகும். சரியான வழியில் நீங்கள் செய்கிற சேவை இறைவனை போய் சேரும். ஸோ அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.